ஸ்டார் ஆக்டர் கவினோட நடிப்புல மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஸ்டார் படத்தோட ட்ரைலரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 70 71 70 71 இதெல்லாம் வார்த்தையில ஃபோன் நம்பரா ஒரு பண்ண மாட்டேன். தம்பியை பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே பிச்சுடா சார். ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை காமிக்கிறாங்க. படத்துல கவின் ஃபீமேல் கெட்டப் எல்லாம் போட்டிருக்காரு. ஆமா, ஹீரோயினை விட அவர் தான் அழகா இருக்காரு. அவனுக்கு எனக்கு தான் போட்டி. நடிப்பு என்பது ஒரு கலை, அதை பத்தி சொல்றாரு கவின். இந்த மாதிரி படத்துக்கு டைரக்டர் ரொம்ப முக்கியம். டைரக்டர் யாரு ப்ரோ? பியார் பிரேமா காதல் படத்தோட டைரக்டர் எல்லாம் தான் இந்த படத்தோட டைரக்டர். முரட்டு சம்பவம் பண்ண போறாரு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். படத்துல கவினோட அப்பாவா மலையாள ஆக்டர் லால் பண்ணிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா ஏர்லி 2Kல நடக்கிற மாதிரி இருக்கு. நம்மள அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போறாங்க. கவின் தல படத்துல இருந்தாலும் ஹீரோயின்ஸ் எல்லாம் அழகா இருப்பாங்க. எத்தனை ஹீரோயின்ஸ் ப்ரோ? படத்துல மொத்தமா 2 ஹீரோயின். ஒருத்தவங்க அதித்தி பவன்கார், இன்னொருத்தவங்க பிரிட்டி முகுந்தன். அவங்களுக்கே டஃப் குடுக்குற மாதிரி மூணாவது ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவர் யாரும் இல்ல, நம்ம கவின் தான். ஆக்டர் லால் படத்துல போட்டோகிராஃபரா இருக்காரு. பாட்டு மியூசிக் எல்லாம் ரொம்ப சம்பவமா இருக்கு ப்ரோ. யாரு ப்ரோ மியூசிக் டைரக்டர்? பாட்டு பாடின ஒரு வாய்ஸை கேட்டாலே தெரியல, நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் படத்தோட மியூசிக் டைரக்டர். மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் அவங்க அப்பா காட்டுற நடிப்பு ஆசையால சினிமால ஸ்டார் ஆக நினைக்கிறான். அதுதான் படத்தோட கதை. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. அவர் எப்படி நாசமா போனாரு, எப்படி சின்ன பின்னமானாரு, அதையும் இந்த கதை சொல்றது. டேய் சும்மாறா. அவரு சாதிச்சாரா சாதிக்கலையா, அதுதான் படத்தோட முக்கிய அம்சமே. இருக்கலாம், சாதிக்காமலும் போயிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாலும் கவின் அவரு ஆக்டிங்ல பின்னிருக்காரு. ஆமா, கவின் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த கேரக்டருமே பண்ணதில்லை. அவரோட கரியர்ல இது 4வது படம். அந்த 4வது படமே செமையான படமா அமைஞ்சிருக்கு. ஆமா, போன படம் நல்லா இல்லையா பொண்டாடா? போன படமும் நல்லா தான் இருந்துச்சு, இந்த படமும் நல்லா தான் இருக்குது. வரக்கு முன்னாடியே நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டாடா படம் பார்த்தனா அதோட வெற்றி காரணமே அதோட கதை அம்சம் தான். ஆனா இந்த படத்துல அப்படி இல்ல. கவினோட நடிப்பு எல்லா திறமையும் இதுல காமிக்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா, ஒரு படத்திலையும் புதுமையான நடிப்பை காட்டி நம்மள மைசிலுக்கு வைக்கிறாரு. ஒரு நடிகன் ஆகுறதுக்கு என்னென்ன கஷ்டப்படணும், என்னென்ன அவமானங்கள் படணும் படத்துல அப்படியே உரிச்சு காமிச்சிருக்காங்க. இப்படி சொல்ல முடியாது, நம்மளே கணிச்சு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு ஃபேமிலி கொண்டாடும் வெற்றி படமா இந்த படம் அமையும். போன வருஷத்துல தமிழ் சினிமால டாடா மூவி தான் முதல் நல்ல படமா அமைஞ்சது. அதே மாதிரிதான் இந்த வருஷத்துலயும் நம்ம ஸ்டார் மூவி ஒரு முதல் நல்ல படமா அமையும். அமைஞ்சா நல்லதான் இருக்கும். இதுல சோகம் என்னன்னா, இந்த படத்துல நடிக்க வேண்டியது நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர் தான். ஆமா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது ஹரிஷ் கல்யாண் தான். அதுக்கப்புறம் சில பல ப்ராப்ளம்னால அவர் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு நம்ம கவினுக்கு அமைஞ்சது. சரி, எப்படி ஆனாலும் இருக்கட்டும். படம் வெளியில வந்தாதான் யாருக்கு திண்டாட்டம்னு தெரியும், ஹரிஷ் கல்யாணுக்கா கவினுக்கானு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ட்ரைலரோட ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம கவின் பால் பாக்கெட் வச்சுட்டு செவுத்துல இருக்க போஸ்டரை பாத்துட்டு இருக்காரு. ட்ரைலர்ல எந்த ஒரு இடத்துலயுமே கவின் அவரோட வாழ்க்கையில சக்சஸ் ஆன மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே இல்ல. ஆனா அதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்கு. படம் பார்த்தாதான் தெரியும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. படம் என்னைக்கு ப்ரோ வருது தியேட்டர்ல? படம் வரப்போற மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்துல தமிழ் சினிமாவோட நல்ல படமா அமைய போற படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லா படத்தையும் கொண்டாடுவோம், நம்ம சேனலையும் கொஞ்சம் கொண்டாடுவோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்கோ.